வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கோ செந்தில்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக மருத்துவர் ச. பசுபதி, இவர் அரசு பணியில் வட்டார மருத்துவ அலுவலராக பணியாற்றி ராஜினாமா செய்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்போது அதிமுகவில் மருத்துவர் அணி துணை செயலாளராக இருக்கிறார். நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாமராஜுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். நகர்மன்ற உறுப்பினராக உள்ள திமுகவின் நகர செயலாளர் VS சாரதிகுமார் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் VS ஞானவேலன், இவருடைய மனைவி பிரியதர்ஷினி மாவட்ட துணை சேர்மனாக இருக்கிறார். திருப்பத்தூர் திமுக மாவட்ட செயலாளர் க. தேவராஜி தற்போதைய ஜோலார்பேட்டை தொகுதி MLA ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் ரமேஷ் வேலு என இருவரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் பிரபு, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக உள்ள விஜய் இளஞ்செழியன் ஆகியோரின் பெயர்களை அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் தாவேகா சார்பில் களம் இறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. இதேபோல் கந்தசாமி, இவர் வேறு எந்த கட்சியிலும் இல்லை, சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். தற்போது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அக்கட்சி தலைமையிடம் வாய்ப்பு கேட்டு வருவதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் மு. சீமான் ராஜேஷ், மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மோ. தரணிதரன் இருவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில் அக்கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சையத் பாரூக், நகர தலைவர் நரி நயீம் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.